வணக்கம். இது பரிதி ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் தொடர்பான குற்றம் காரணமாக 58 காவல்துறை அதிகாரிகள் பணியிலிருந்து இடைநீக்கம். முன்னாள் கல்வி அமைச்சரின் மகள் ஜனாதிபதி நிதியத்தில் நிதி பெற்றமை எப்படி? புலம்பெயர் தமிழர்களால் மஹிந்தவிற்கு பேராபத்து, அபாயம் ஊதும் ஜேவிபியின் முன்னாள் உறுப்பினர். பிரதமர் பதவியிலிருந்து ஹருணியை நீக்கினால் அனுர அரசிற்கு ஏற்பட போகும் ஆபத்து. முத்தையன்கட்டு இராணுவத்திற்கு எதிராக முடங்குமா வெள்ளிக்கிழமை, தப்பினார் பிரிகேடியர் லலித் ஹேவா. தமிழர் பகுதியொன்றில் கடும் பதட்ட நிலை, குவிக்கப்பட்டுள்ள போலீசார். சுற்றுலா ஓட்டுநர் உரிமை திட்டம் கடுமையாக சாடும் நாமல். கிளிநொச்சியில் பயங்கரம், வயோதிப பெண் வெட்டி கொலை. அதிகாலையில் கோர விபத்துக்குள்ளான பேருந்து, பலர் கவலைக்கிடம். இலங்கை வங்கி தலைமையகத்தில் தீ விபத்து. இனி தொடர்பான விரிவான செய்திகள். போதைப்பொருள் தொடர்பான குற்றங்கள் காரணமாக 58 காவல்துறை அதிகாரிகள் பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். காவல்துறையினருக்கும் சம்பளத்திற்கும் அப்பாற்பட்ட பொறுப்பு இருப்பதாகவும், அவர்கள் தங்கள் வேலையை நேசிக்காமல் தவறு செய்தால் அவர்கள் தங்கள் வேலையிலிருந்து இழப்பீடு வழங்க வேண்டியிருக்கும் எனவும் அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார். ஒரு அரசு அதிகாரியாக சமூகத்திற்கு ஏதாவது திருப்பித் தருவது தங்களுடைய பொறுப்பு. காவல்துறையும் அதே சம்பளத்தை மற்றும் பணத்தை தாண்டிய பொறுப்பாக மாற்ற வேண்டும் எனவும், ஏனென்றால் உதவியற்றவர்கள் முதலில் உங்களிடம் வருவார்கள். பல குறைபாடுகள் மற்றும் தவறுகள் இருக்கலாம், ஆனால் வேண்டுமென்றே செய்யும் தவறுகளுக்கு நாங்கள் எந்த வழியையும் கொடுக்க முடியாது எனவும் கூறியுள்ளார். போதைப்பொருள் தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்காக 58 அதிகாரிகள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதோடு, இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 310 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும், இது நாட்டிற்கு நல்லதல்ல. நீங்கள் உங்கள் வேலையை நேசிக்கவில்லை என்றால், இதுபோன்ற தவறுகளில் ஈடுபட்டால் உங்கள் வேலையின் மூலம் நீங்கள் விலை கொடுக்க வேண்டியிருக்கும் எனவும் கூறியுள்ளார். 2006ஆம் ஆண்டு ஜனாதிபதி நிதியத்தில் தவறாக பயன்படுத்தி தன்னுடைய மகள் உதவித்தொகை பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டு ஆதாரமற்றது என முன்னாள் கல்வி அமைச்சர் கலாநிதி கருணாசேன கொடிதுவக்கு அறிக்கை வெளியிட்டுள்ளார். நகர அபிவிருத்தி அமைச்சர் அனுர கருணாதிலக்க சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் தெரிவித்த கருத்து தொடர்பாகவே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி நிதியத்தால் ஆண்டுதோறும் வழங்கப்படும் முதுகலை உதவித்திட்ட திட்டத்தின்படி தன்னுடைய மகள் குறித்த தொகைக்கு விண்ணப்பித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 3 நிபுணர்களை கொன்ற நேர்காணல் குழுவின் பரிந்துரையின் பேரில் தன்னுடைய மகள் உதவித்தொகை தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். 2001ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் கல்வி, மனிதவள மேம்பாடு மற்றும் கலாச்சார விவகாரங்களுக்கான அமைச்சரவை அமைச்சராக அமைச்சரவையை பிரதிநிதித்துவப்படுத்தினார். தற்போதைய நுண்கலை பல்கலைக்கழக வேந்தர் பேராசிரியர் சுனில் ஆரியரத்ன நேர்காணல் குழுவின் உறுப்பினராக இருந்தார் எனவும், சம்பந்தப்பட்ட செயல்முறையின் வெளிப்படைத்தன்மை குறித்து யார் வேண்டுமானாலும் அவரிடம் கேட்கலாம் எனவும் கொடிதுவக்கு தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இந்த குற்றச்சாட்டு தன்னுடைய மகளுக்கு மட்டுமல்ல, அவரை பரிந்துரைத்த கல்வி குழுமத்திற்கும் அவமானம் எனவும், நியூயார்க்கில் உள்ள கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் பெற வாய்ப்பு பெற்ற தன்னுடைய மகளுக்கு பல்கலைக்கழகத்தின் கட்டணத்தின் ஒரு பகுதியை ஈடுகட்ட இந்த உதவித்தொகை உதவியது எனவும் கொடிதுவக்கு குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை போருக்கு இராணுவ தீர்வை நாட ஊக்குவித்த ஜேவிபி அவருடைய சலுகைகளை குறைப்பதன் மூலம் தமிழ் புலம்பெயர்ந்தோரின் அச்சுறுத்தல்களுக்கு அவரை ஆளாக்கக்கூடாது என கட்சியிலிருந்து விலகிய ஜேவிபியின் அரசியல் குழு உறுப்பினரான நந்திக்க குணதிலக்க குறிப்பிட்டுள்ளார். ஹிக்கடுவையில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது இந்த கருத்தினை அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் புலம்பெயர்ந்தோர் மற்றும் ஜேவிபியின் அரசியல் குழு உறுப்பினரின் பலரின் தூண்டுதலின் பேரில் முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைக்கு குறைக்க முன்மொழியப்பட்ட சட்டத்தின் மூலம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தமிழ் பிரிவினைவாத இயக்கத்தின் இலக்காக இருப்பது கவலைக்குரியது எனவும் குறிப்பிட்டுள்ளார்.
பிரதமர் பதவியிலிருந்து ஹரணி அமரசூரிய நீக்கப்பட்டால் அரசாங்கம் தன்னுடைய 2/3 பங்கு அதிகாரத்தை இழக்கும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி பிரேம்நாத் தெலகாவத்மக குறிப்பிட்டுள்ளார். அதே நேரத்தில் தற்போதைய அரசாங்கத்திற்கு சேர்ந்த 54 எம்பிக்கள் சுதந்திரமாக மாறுவார்கள் எனவும் சுப்ரீம் சட் செயற்கைக்கோள் தொடர்பான நெருக்கடி குறித்து கருத்து தெரிவிக்கும் போது இந்த கருத்தினையும் வெளியிட்டுள்ளார். சுப்ரீம் சட் செயற்கைக்கோளின் உண்மை நிலையை பிரதமர் வெளிப்படுத்தியுள்ளார் எனவும் உகாண்டாவில் மறைத்து வைத்துள்ள டாலர்களின் கதைகளையும் அவர் சொன்ன நபர் பொய் என ஒப்புக்கொண்டுள்ளார் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தமிழரசுக் கட்சியினால் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை முன்னெடுக்கப்படவுள்ள கர்த்தால் போராட்டத்திற்கு வடக்கு கிழக்கு மக்கள் ஆதரவு வழங்க வேண்டும் என அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. 5 தமிழ் இளைஞர்கள் கடந்த 8ஆம் திகதி முத்தியன்கட்டு இராணுவ முகாமிற்கு இராணுவத்தினரால் அழைத்து செல்லப்பட்டு பின்னர் அவர் அந்த முகாமில் இருந்து தப்பிச் சென்ற நிலையில் தப்பிச் சென்றவர்களில் ஒருவரான கபில்ராஜ் 9ஆம் திகதி முல்லை முத்தியன்கட்டு குளத்தில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். தப்பிச் சென்ற ஏனைய 4 தம்மை இராணுவத்தினர் கடுமையாக தாக்கி சித்திரவதை செய்ததாகவும் குற்றம் சாட்டினார். இந்நிலையில் குறித்த அநீதிக்கு கோரியே கடையெடுப்பு தமிழரசுக் கட்சியினால் இடம்பெறவுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இவ்வாறு இருக்க முன்னதாக 2010ஆம் ஆண்டு செம்மணி விவகாரத்துடன் தொடர்புடைய பிரிகேடியர் லலித் தேவாவை ஆதரவாக தமிழரசுக் கட்சியின் சுமந்திரனே ஆதரவு தெரிவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மன்னார் பஜார் பகுதியில் நள்ளிரவு பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. போலீஸ் மற்றும் விசேட அதிரடிப்படையின் பாதுகாப்புடன் மன்னாரின் 2ஆம் கட்ட காற்றாலை மின் திட்டத்திற்கான காற்றாலை கோபுரங்கள் அமைப்பதற்கான பாரிய பொருட்கள் ஏற்றிக் கொண்டு வரப்பட்டிருந்த நிலையில் மக்களின் எதிர்ப்பால் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போது குறித்த வாகனம் மன்னார் நீதிமன்ற பிரதான வீதியில் போலீஸ் பாதுகாப்புடன் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் மக்கள் பொது அமைப்பினர், வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் உள்ளடங்கலாக பொதுமக்கள் என நூற்றுக்கணக்கானவர்கள் சற்று வரை போராட்டத்தில் இணைந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போலீசார் குறித்த வாகனத்தை மன்னார் நகருக்குள் கொண்டு செல்ல முயற்சித்த போதும் மக்களின் பலத்த எதிர்ப்பினால் இந்த வாகனம் கொண்டு செல்ல முடியவில்லை. தொடர்ந்தும் மக்கள் எதிர்ப்பில் ஈடுபட்டு வருவதோடு குறித்த காற்றாலைக்கான உதிரி பாகங்களை ஏற்றி வந்த பாரிய வாகனம் சுமார் 50க்கும் மேற்பட்ட போலீசாரின் பாதுகாப்புடன் மன்னார் நீதிமன்ற பிரதான வாயிலில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுகின்ற மக்கள் வீதிகளுக்கு அருகிலே அமைதியாக இருந்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கதாகும். சுற்றுலா பயணிகளுக்கு ஓட்டுநர் உரிமங்களை வழங்கும் அரசாங்கத்தின் முடிவு தொடர்பிலே எதிர்க்கட்சித் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கேள்வி எழுப்பியுள்ளார். இது சுற்றுலா வழிகாட்டிகள் மற்றும் வாகன ஓட்டுநர்களின் வாழ்வாதாரத்திற்கு தீங்கு விளைவிக்கும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வழிகாட்டுதல் மற்றும் போக்குவரத்து சேவைகள் நம்பியுள்ள ஆயிரக்கணக்கானோர் பணிபுரியும் சுற்றுலாத்துறையில் முக்கிய பங்குதாரர்களுடன் கலந்தாலோசிக்காமல் இந்த கொள்கை அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். இலங்கை ஏற்கனவே உள்ள ஒப்பந்தங்களின் கீழ் சர்வதேச ஓட்டுநர் உரிமங்களை அங்கீகரித்துள்ளமையை குறிப்பிட்ட அவர் அத்தகைய உரிமை வைத்திருப்போருக்கு மட்டுமே இந்த சலுகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட பயணங்களின் போது சுற்றுலாத்துறையில் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் என அஞ்சும் ஒரு நடவடிக்கையை செயற்படுத்துவதற்கும் முன்பு பரந்த ஆலோசனைகளை நடத்துமாறும் அரசாங்கத்தை வலியுறுத்தி தொழில்துறை ஊழியரிடமிருந்து ஏனைய முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சியில் தனிமையில் இருந்த வயோதிப பெண்மணி ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதன்படி கிளிநொச்சி காவல்துறை பிரிவிற்கு உட்பட்ட அரை ஏக்கர் திட்டம் ஊற்றுப்புலம் பகுதியில் வசித்த வந்த பெண்ணே கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் வீட்டில் தனிமையில் இருந்த போதே குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் சம்பவத்தில் விஜயரத்னம் சரஸ்வதி என்ற 68 வயது பெண்ணே கொலை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கதாகும். மின்னேரியாவில் இடம்பெற்றுள்ள வாகன விபத்தில் 26 பேர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். குறித்த விபத்து இன்று அதிகாலை 3 மணியளவில் கொழும்பு மட்டக்களப்பு பிரதான வீதி மின்னேரியாவில் பட்டு ஓயா பகுதியில் இடம்பெற்றுள்ளது. மாதுரு ஓயாவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்து முன்னால் சென்ற டிப்பர் லோரியுடன் மோதியதனால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக மின்னேரிய காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளார்கள். காயமடைந்தவர்கள் பொலனறுவை, மின்னேரியா மற்றும் ஹிக்ராகொட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் பலரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை மின்னேரிய காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு கோட்டையில் அமைந்துள்ள இலங்கை வங்கியின் தலைமையகத்தில் நேற்றிரவு தீ விபத்தொன்று ஏற்பட்டுள்ளது. இலங்கை வங்கி தலைமையகத்தின் 5வது மாடியில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும்
ஊழியர்கள் சிலர் பணியாற்றி கொண்டிருந்த போதும் எந்தவித காயமுமின்றி அவர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. கொழும்பு மாநகர சபையின் தீயணைப்பு வாகனங்கள் உள்ளிட்ட தீயணைப்பு படையினர் களத்திற்கு விரைந்து தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்ததுடன் தீ விபத்திற்கான காரணம் இதுவரை தெரியவராத நிலையில் சம்பவம் குறித்து விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.